சித்தர்களுடைய ஆசையோடு தான் நம்ம பயிற்சி செய்ய முடியும் இல்லையா. இந்த இடம் நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இடம், முக்கியமாக போகரும் புலிப்பாணி சித்தரும் இருந்த இடம். சுவாமிகள் புலிப்பாணி சித்தருடைய கருவழி வாரிசு. இந்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக இந்த பழனி மலையில் புலிப்பாணி ஆசிரமத்தை நிர்வகிச்சுட்டு மேலே போகர் ஜீவ சமாதியை பூஜை செஞ்சு நிர்வகிச்சுட்டு வராங்க. இது பழனி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற இடம். இதான் கொடுத்துருங்க. நாளைக்கு பிஹெச்டி படிக்கும் போது ஒரு ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அடுத்தது உங்ககிட்ட டாக்டர் கல்பனா புலிப்பாணி அவங்க சிறிது நேரம் உரையாடுவாங்க. இந்த கோர்ஸ் யாரெல்லாம் விரும்பி எடுத்துருக்கீங்க? ஒத்துக்கிட்டனா சித்த மருத்துவங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. சித்தர்களோட பிராப்தமும் அவங்களோட அருளும் இல்லாமல் சித்த மருத்துவம் பண்ணவும் முடியாது, சித்த மருத்துவம் படிக்கவும் முடியாது. இது எடுத்த உடனே நம்ம ஏன்டா ஆன்மீக சுற்றுலா மாதிரி பழனிக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. அதானே. ஸோ த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் யுவர் சோல். நம்ம ஆன்மாலேருந்து சொல்லணும். எப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களோ, முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றீங்க. போகரை பற்றியும் படிச்சிங்க, புலிப்பாணி சித்தரை பற்றியும் படிச்சிங்க. அப்போது அதெல்லாம் ஒரு கற்பனை கதை அப்படிங்கிற மாதிரியான தாட் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா. ஆனால் இப்போது அதை எல்லாத்தையும் உண்மை அப்படின்றத பார்த்துட்டீங்க கண்ணால். ஆனால் கொஞ்சம் இந்த பழனி இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேஸும் கொஞ்சம் மாறிச்சு. ஆஹா, எல்லாம் ஆன்மீக சுற்றுலா கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, என்னடா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க சொல்லி. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்டோட ஃபேஸ் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஸோ எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ சரி ஓகே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி ஹில்ஸ்லாம் அப்படி ஜாலியாக ட்ரை பண்ணிட்டு தான் போனாங்க. பட் மேலே போய் அவரோட முருகரோட தரிசனம் ஒரு பக்கத்தில் கிடைச்சோன்னே எல்லாரோட ஃபேஸும் பயங்கர பிரைட் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். உண்மை தானே. ஸோ யாருக்குமே இங்கே ஆல்ரெடி பழனி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கீங்க பழனி வந்தவங்க? ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே தூரத்துலேருந்து தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு தரிசனம் யாருக்குமே கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைச்சது. அதுக்கே நாங்கள் பெரிய பிளஸிங் பண்ணிருக்கோம். இவரால் நம்ம பார்க்க முடியுமா, உட்கார்ந்து இருக்க இந்த சுவாமிஜி அவன் பார்க்க முடியுமா நினைச்சிட்டு இருந்தோம். இன்னும் இங்க ஒரு சாமி இங்க இருக்காரு, இவ்வளவு பெரிய மகான், ஒரு இந்த புலிப்பாணியோட சீடர்கள் சொல்றாங்க, இவரால் நம்ம பார்க்க முடியுமான்னு நினைச்சு நாங்க இருக்கிறப்ப ஆப்போசிட்ல கிராஸ் பண்ண அவன் நடந்து வர அங்க இருந்து. மருந்துகள் இருக்கும், செய்முறை பயிற்சிகள், இதெல்லாம் இப்படியே கட்டிடுவாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பழனி வரேன். ஆக்சுவலி வரக்கு முன்னாடி நான் ரொம்ப தயக்கமாக தான் வந்தேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் கோயில் எதுவுமே போனது கிடையாது, இந்த மாதிரி எங்கேயும் வந்தது கிடையாது. வீட்டில் சொன்னப்போ அப்பா நீ எங்கே போனாலும் உனக்கு ஒரு கல்வி தான், எல்லா இடத்துலையும் ஒரு படிப்பு கிடைக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு நாலேஜ் கிடைக்கும், நீ உனக்கு ஏதாவது அங்கே கற்றுக்கிட்டு வருவ, நீ எங்கே வேணாலும் போ அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால மட்டும்தான் நான் இங்கே வர முடிஞ்சது. நவரத்னம் பற்றின ஒரு ரிசர்ச் அது பண்ணுறதுக்காக தான் நான் அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு, அதில் தான் சித்தா எடுத்தேன். என் வாழ்க்கையில் இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா போன வருஷம் நான் பழனி வந்திருந்தேன், ஒரு ஓரத்தில் முருகன் அப்படி பார்த்துட்டு போயிருந்தேன். இன்னைக்கு எனக்கு கண்ணு இப்போ சொல்லும் போது கூட கலங்குது. அப்படியே ட்ரிப்புக்கு பழனி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி அலட்சியமாக தான் நான் எடுத்துட்டேன். நம்ம ஊர் இங்கே தானே போகிறோம், நம்ம கூட இருக்கும்போது அது அருமை தெரியாது. இங்கே முருகரை பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோன்னு அதெல்லாம் எனக்கு தோணலை. ஒரு மாதிரி மனசெல்லாம் அமைதியாயிடுச்சு. அப்பா எடுக்க சொல்லி நான் வெளியே சொன்னப்ப எல்லாரும் நீ லேகிதிக்கம் போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கும்புற கடவுளவே ஒரு சித்தரை செதுக்கினாருன்னு.
ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை செதுக்கி அதை நம்ம கடவுளாக கும்பிடுறோம். ஆனால் அது பல ஆயிரம் வருஷமா இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அதில் 1-2 தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் 1-2. ஆனால் இந்த மாதிரி ஒரு மருந்தால் செஞ்ச ஒரு கடவுள் இந்த பழனி ஆண்டவர்கள் இருக்காருங்கிறப்ப அது வந்து நம்ம சித்தாவுக்கே ஒரு பெரிய ஒரு ஆணிவேராக இருக்கு. இந்த பழனி ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அந்த போகருங்கிற ஒரு ஆண்டவர் இருப்பார், அந்த போகருங்கிற ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நம்ம சித்தா இருப்போம். உங்களை அழைச்சிட்டு வந்த உங்களுடைய பேராசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.